இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 84 சங்கீதம் 5 கர்த்தாவே, உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு ஆண்டவர் கொடுக்கின்ற பெலன். தன் தலைமயிரினால் ஒரு லாரியையே முன்பாக இழுத்து கொண்டு வந்த ஒரு மனிதன் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை நான் நேரடியாக பார்த்தேன். என்னால் அதை நம்ப முடியவில்லை. அந்த ஆளை பார்த்தால் அப்படி ஒன்றும் பெலசாலியாகவும் தெரியவில்லை. என் அருகில் இருந்த என் மாமாவிடம் கேட்டேன், அந்த ஆள் தலையில் இருந்த முடிக்கு மட்டும் எப்படி அவ்வளவு பலம் கிடைத்தது என்று. என் மாமா சொன்னார், அது ஒரு பொய்யான நிகழ்ச்சி, பணம் சம்பாதிப்பதற்காக ஏமாற்றுகிறார்கள் என்று சொன்னார். பல வருடங்களுக்கு முன்பு நான் பார்த்த ஒரு நிகழ்ச்சி என்றாலும் அதை நான் மறப்பதில்லை. ஆனால் இன்று நான் யோசித்து பார்க்கிறேன், ஆண்டவர் சிம்சோன் என்கிற மனிதனுக்கு மிகப்பெரிய பலனை கொடுத்திருந்தார். பரிசுத்த ஆவி அவர் மேல் இறங்கி வரும்போதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகா பெரிய பலன் சிம்சோன் மீது இறங்கி வரும். இதனால் அவர் ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பெலிஸ்தியரை முறியடித்தார். காசா நகரத்து கதவை பிடுங்கி எடுத்து தூக்கி கொண்டு போனார். 300 நரிகளை பிடித்து அவைகளின் வாள்களில் தீப்பந்தத்தை கொளுத்தி பெலிஸ்தியர் செய்த விவசாயத்தை அழித்து போட்டார். ஆண்டவர் கொடுத்த பெலனால் மாபெரும் அரிய பெரிய காரியங்களை கர்த்தருக்காக சிம்சோன் செய்தார். சிம்சோன் சரித்திரத்தை வாசிக்கும் போதுதான் ஆண்டவர் பெலன் கொடுத்தால் நாம் எவ்வளவு பெரிய பலசாலியாக மாறுவோம் என்பதே நமக்கு புரியும். அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று. சாதாரணமாக ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது, போர் உடைகளை அணிந்து கொண்டு கூட நடக்க தெரியாத தாவீது கோலியாத்தை எப்படி வீழ்த்த முடிந்தது? முழுக்க முழுக்க ஆண்டவர் கொடுத்த பெலனினால் தான். இந்த ரகசியத்தை தாவீது உணர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றியோடு வாழ்ந்ததை போல சிம்சோன் நன்றியோடு இருக்கவில்லை. சிம்சோனின் வீழ்ச்சிக்கு அதுதான் காரணம். உன்னுடைய மகா பெலன் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று தெளிலால் வஞ்சகமாக சிம்சோனிடம் கேட்டபோது அது ஆண்டவர் கொடுத்தது என்று சிம்சோன் சொல்லியிருந்தால் சிம்சோனுடைய வாழ்க்கை வேறு மாதிரி மாறியிருக்கும். ஆனால் சிம்சோனோ தன் பெலன் தன் தலைமயிற்றில் இருப்பதாக சொன்னார். சிம்சோனின் தலை மொட்டையானதுதான் மிச்சம். இப்படிதான் இன்றைக்கு பலர் தங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் தங்களுடைய பணத்தினாலும் படிப்பினாலும் செல்வாக்கினாலும் நாங்கள் பலமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று காட்டிக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களால் தேவ பிரசன்னத்தை உணர முடிவதில்லை, ஜெபிக்கவும் முடிவதில்லை. உலக பிரகாரமாக தங்களுடைய பலன் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற சூழ்நிலை வரும்போதுதான் உண்மையான பலன் கொடுக்கிறவரை நோக்கி பார்க்கிறார்கள். அதற்குள் காலம் கடந்து போய் விடுகிறது. தாவீது சொல்வது போல ஆண்டவர் கொடுக்கிற பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பலவிதமான பலவீனங்கள் என்னுடைய சரீரத்தில் இருக்கின்ற போதும் ஒரு வாரத்தில் 1000 கிலோமீட்டருக்கு மேல் நான் பயணம் செய்கிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஊழியங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறேன். இது எப்படி உங்களால் முடிகிறது என்று பலர் என்னிடம் கேட்பது உண்டு. நான் வேறு எதையும் சொல்ல மாட்டேன். எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெலன் தான் என்பதை உறுதியாக என்னால் சாட்சியாக சொல்ல முடியும். நாம் ஆண்டவருக்காக ஓட ஓட நம்முடைய ஆத்துமா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல பெலன் அடையும். பரிசுத்த ஆவியாகிய பெலன் நம் மீது அபரிதமாக இறங்கும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.